ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். வேணும் 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி, 2 வெங்காயம், அதில் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் தனியாக வச்சுக்கலாம் இது அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கடுகு, 4 வரமிளகா. கடுகு வந்து 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஜீரகம் 1 ஸ்பூனு, 4 வரமிளகா. அதுக்கு வந்து புளி நம்ம ஊரில் செய்யும்போது நம்ம புளி போடுறோம். அங்கெல்லாம் புளி போட மாட்டாங்க, மாங்காய் வத்தல் தான் போடுவாங்க. மாங்காய் வத்தல் இல்லை, அதனால புளி போடுறோம். அப்புறம் வறுவலுக்கு நம்ம மீன் மசாலா வந்து தடவி வச்சுருக்குறோம், இது செய்யலாம். அப்புறம் மோஸ்ட்லி அவங்க வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சேராது. அதனால் நம்ம கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண வந்து நம்ம மீன் வறுத்துக்கிட்டு ரெண்டாவது எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். மீன் இந்த அளவுக்கு பொரிச்சு வரும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீன் பொரிச்சிட்ருக்கு. நம்ம வந்து இப்போது அரைக்க போகிற மசாலா என்னென்ன ரெடி பண்ணிக்கலாமா? வந்து இந்த ஜீரகம், வரமிளகா, கடுகு இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் இந்த பூண்டு, வெங்காயம் இது மட்டும் போட்டு, இஞ்சியெல்லாம் போடக்கூடாது, இது போட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு இது வந்து மசாலா மீன் குழம்புக்கு அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க மசாலா. இப்போ வந்து நம்ம எல்லா மீன் பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். போட்டாச்சு, ஊற்றி இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும், வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்னெல்லாம் மசாலா சேர்த்துன்னு பார்க்குறேன். இது வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், 2 இல்லை பெரிய ஸ்பூனில் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதுக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். சாரி கைஸ், இது வந்து குழம்பு கூட ஃபைனல். அது குழம்பு இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வதங்கணும்ல, அப்போ வந்து வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தக்காளி போட்டு நல்லா தக்காளி அதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டு நல்லா வதங்கிக்கலாம். உப்பு போட்டு வதங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம மீன் போட போகிறோம்.
இப்போ ஊற்றியாச்சு. இப்போது கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம். பொரிச்ச மீன் வந்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மீன் போட்டுக்கிட்டு கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும், அதிகமாக வைக்கக்கூடாது, குழம்பெல்லாம் சுருண்டுரும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா மீனும் போட்டுக்கலாம். சாரி, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். இதாக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து மீன் கொதிச்சிட்ருக்கு. மீன் போட்டு கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஊறிடும் மீன். அதுக்கப்புறமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, கொதிச்சிட்ருக்கு. நம்ம சாப்பிடும்போது வீடியோ காட்டுறோம்.